இன்றைக்கி நமக்கு மத்தியில் பல வகையான முதலீட்டு வழிகள் இருக்குது. அதில் பங்குச்சந்தை சார்ந்த முதலீடுகள் நமக்கு அதிகமான லாபம் தர முதலீடுகளாக இருக்குது. அதில் எந்த அளவுக்கு லாபம் இருக்கோ அதே அளவுக்கு ரிஸ்க்கு, அதாவது பணம் இழக்கிற அபாயமும் இருக்குது. நமக்கு லாபமும் தரணும், அதே நேரத்தில் ரிஸ்க்கும் கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு முதலீடை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்பவும் போல் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ஊரில் ஒருத்தர் இருக்கார். அவர்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி, பழம் வாங்கி விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. முதல்ல என்ன பண்ணுறாரு, போய் வாழைப்பழத்தை வாங்குறாரு. வாங்கி அதை வேறு இடத்துல விற்கிறாரு. கொஞ்சம் அதிகமாக விற்கிறாரு. அவருக்கு லாபம் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஆப்பிள் வாங்குறாரு. ஆப்பிள் வாங்கி அதே மாதிரி வேறு இடத்துல விற்கிறாரு. அப்பையும் லாபம் கிடைக்குது. அதுக்கப்புறமா ஆரஞ்சு பழம் வாங்குறாரு. அதை வாங்கிட்டு விற்கும்போது அவருக்கு நஷ்டமாயிருது. அவர் இத்தனை நாள் கிடைச்ச லாபம் ஃபுல்லாக நஷ்டமாயிருது. ஆனால் அதே நேரத்தில் ஆப்பிளோட விலை அப்படிங்கிறது அதிகமாக இருந்திருக்கு. அதை அவர் கவனிச்சிருக்காரு. அப்புறமா அவர் யோசிச்சுட்டு இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, வாழைப்பழம் இது மூணையும் சேர்த்து மொத்தமாக வாங்கி விற்க ஆரம்பிக்கிறார். அப்படி விற்கும்போது ஒரு பழத்தோட விலை இறங்கும்போது ஒரு பழத்தோட விலை அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறபோது அவருக்கு நஷ்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிருது. நஷ்டம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகிடுது. அதே நேரத்தில் லாபம் அப்படிங்கிறது கொஞ்சமாக அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ETF கூட கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் போய்ட்டு ஒரு நிறுவனத்தோட ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், ஒரு பங்கை வாங்குகிறோம். அந்த நிறுவனம் சரியாக செயல்படலை அப்படிங்கிற போது நம்ம போட்ட பணம் அப்படிங்கிறது நமக்கு நஷ்டமாயிடும். ஆனால் நம்ம நிறைய நிறுவனத்தில் முதலீடு பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒன்று குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒன்று ஏறிடும். அப்படிங்கிற போது நமக்கு நஷ்டம் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இந்த மாதிரி நம்ம நிறைய நிறுவனத்தை வாங்கணும். ஸோ அப்படிங்கிற போது தான் நமக்கு ETF அப்படிங்கிற ஒன்று வருது. இந்த ETF அப்படின்னா என்னென்னா, இண்டெக்ஸில் இருக்கிற எல்லா நிறுவனத்தையும் மொத்தமாக வாங்கிக்கிறோம். அந்த நிறுவனம் அந்த இண்டெக்ஸில் எந்த அளவுக்கு பங்களிப்பு கொடுக்குதோ அதை பொறுத்து அந்த நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறது. அதாவது இப்போது நிறைய இண்டெக்ஸஸ் இருக்குது. Nifty 50 அப்படிங்கிறது ஒரு இண்டெக்ஸ். இந்த Nifty 50ல் ஸ்டாக் மார்க்கெட்டில் பங்குச்சந்தையில் இருக்கிற 50 நிறுவனங்கள் பட்டியலாக இருக்கும். இந்த நிறுவனங்கள் தன்னோட சந்தை மதிப்பை பொறுத்து அதில் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்ருக்கோம். இப்போ எடுத்துக்காட்டுக்கு சும்மா சொல்கிறேனே, இப்போ ஐடிஸ் ஒரு 10% அதில் ஒரு பங்களிப்பு கொடுத்துட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நம்ம ₹100 போடுறோம் அப்படின்னா, ₹100 அந்த ETFல வாங்குகிறோம் அப்படின்னா, அதில் ₹10 அப்படிங்கிறது அந்த ஐடிஸில் போய்ட்டு முதலீடாகிடும். இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு நிறுவனத்துலேயும் அந்த நிறுவனத்தோட அந்த பங்களிப்பை பொறுத்து போடுவாங்க. ஸோ அப்படிங்கிற போது ஒரு நிறுவனம் குறைஞ்சிச்சு அப்படின்னா ஒரு நிறுவனம் அதிகமாகிடும். இண்டெக்ஸை பொறுத்து நம்ம ஒரு நிறுவனத்தில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் ETF. இந்த இண்டெக்ஸை பொறுத்து நம்ம முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிற போது நமக்கு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒன்று வரும். இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்டும் ETFும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் ETF அப்படிங்கிறது ஒரு ஸ்டாக், ஒரு பங்கு மாதிரி பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்டிருக்கும், லிஸ்ட்டாக இருக்கும். டெய்லி அது வர்த்தகமாகிட்ருக்கும். ஆனால் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது அது ஒரு வேறு நிறுவனம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இண்டெக்ஸை பொறுத்து நம்ம போடுற பணத்தை அவங்க அந்தந்த நிறுவனத்தில் போடுவாங்க. இந்த மாதிரி இது பங்குச்சந்தையில் இருக்கிறனால, லிஸ்ட்டாக இருக்கிறனால இதை நம்ம எப்போ வேணால் வாங்கலாம். அதாவது ஒரு ஸ்டாக்கை வாங்குகிற மாதிரி இதை நம்ம வாங்கலாம், விற்கவும் செய்யலாம். ஆனால் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபண்ட் மேனேஜர் அதை ரெடி பண்ணியிருப்பாங்க. ஒரு நிறுவனம் தான் நமக்கு பதிலாக அதில் பணத்தை போடுவாங்க. ஆனால் இதில் நம்ம வாங்கலாம், நம்ம விற்கலாம். அப்படிங்கிற போது இதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் மியூச்சுவல் ஃபண்டை கம்பேர் பண்ணும்போது. ஆனால் இதில் ஒரு நிறுவனத்தை நம்ம வாங்கும்போது கொடுக்குற ப்ரோக்கரேஜ், விற்கும்போது கொடுக்குற ப்ரோக்கரேஜ், ETFை வாங்கும்போது விற்கும்போதும் கொடுப்போம். ஒரு ஸ்டாக்கு மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட், ஒரு இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் செயல்பட்டால் அதுதான் ETF. அடுத்ததாக Nifty பீஸ், இந்த மாதிரி பீஸ்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். பீஸ்னாலும் ETFனாலும் ஒன்று தான். இந்த பீஸ் அப்படிங்கிறது முதலாக ETF இந்தியாவில் அறிமுகமாகும்போது இந்த பீஸ் அப்படிங்கிற பேரில் தான் அறிமுகமாச்சு. இந்த Nifty பீஸ், இந்த மாதிரி பீஸ்ன்னு இருக்கிற எல்லாமே லிக்விடிட்டி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா இது முதலாக ஆரம்பிச்சனால நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க. நிறைய வர்த்தகம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். அதிகமான பணவரத்து இருக்கிற ஒரு ETFாக இது இருக்கும். அதனால் இதை எப்போ வேணால் நம்ம வாங்கிட்டு நம்ம ஈஸியாக எளிமையாக விற்றுடலாம். பொதுவாகவே முதலீடு அப்படின்னா ஒரு ரிஸ்க், அதாவது ஒரு பணம் இழக்கிற அபாயம் இருக்க தான் செய்யும். அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சரியான முதலீடை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல முதலீடாக இருக்கும். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் எல்லாருக்குமே சொல்லுங்கள். இப்போ உங்களோட கருத்துக்களை கீழே சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.